நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாட உள்ள நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் ஆடுகள் விற்பனை களை கட்டியுள்ளது. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களான கர்நாடகா, ஆந்திரா மற்றும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து போச்சம்பள்ளி வாரச்சந்தைக்கு ஆடுகள் வாங்க விற்க அனைத்து விவசாயிகளும் வந்து இருக்கின்றனர். இதே போன்று போச்சம்பள்ளி அதன் சுற்றுவட்டார கிராமத்திலிருந்து பெரும்பாலான விவசாயிகள் தங்கள் வளர்த்து வந்த ஆடுகளை சந்தைக்கு விற்பனைக்காக கொண்டு வந்துள்ளனர். கடந்த மாதம் முழுவதும் புரட்டாசி மாதம் என்பதால் 4 சனிக்கிழமை பெருமாள் சாமியை வழிபடுவதால் அசைவத்தை தவிர்த்து வந்தனர். இதனால் இறைச்சி விற்பனை இல்லாமல் இருந்தது. தற்போது புரட்டாசி மாதம் நிறைவடைந்த ஒரு சில தினங்களில் தீபாவளி பண்டிகை வருவதால் ஆடுகள் விற்பனை நன்றாக இருக்கும் என விவசாயிகள் எதிர்பார்த்தனர். இன்று காலை 6 மணி முதலே ஆடுகள் விற்பனை துவங்கியது. இங்கு விற்பனைக்காக ஆடுகள் வாங்க ஒசூர், சேலம், திருவண்ணாமலை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா போன்ற பகுதிகளில் இருந்து விவசாயிகள் குவிந்திருந்தனர். குறிப்பாக வாரச்சந்தையில் 10 கிலோ எடை கொண்ட ஆடு 6,000 ரூபாய் முதல் 8,000 ரூபாய் வரை விற்பனையாகும். தற்போது பண்டிகை காலம் என்பதால் 10 கிலோ முதல் 15 கிலோ எடை உள்ள ஆடு 7,000 முதல் 18,000 வரை விற்பனையாகி தற்போது தீபாவளி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடும் வகையில் ஆர்வத்துடன் வியாபாரிகள் ஆடுகளை வாங்கி செல்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி ஜெகநாதன்.